ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம செப்டம்பர் மாத பலன். இந்த மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மாதத்துல 2 முக்கியமான நிகழ்வுகள் 2 இல்ல 3 முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, புதன் பெயர்ச்சி. அதுக்கு அடுத்ததா சூரியன் அவர் எப்பயுமே மாதம் மாறும்போது அவரு புரட்டாசி மாதம் கன்னி ராசிக்கு வந்துருவாரு. இந்த செப்டம்பர் மாதம் பாதியில 17ஆம் தேதி அவர் கன்னி ராசிக்கு வந்துருவாரு. மாத துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா, சுபிட்சக்காரன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியில நீச பலத்தில இருக்கக்கூடிய சுக்கிரன், அ ஆட்சி பலத்துக்கு வரப்போறார். துலா ராசிக்கு வரப்போறார். ஸோ இதுவே காலபுருஷன் 7ஆம் வீடான துலா ராசியில சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்ல அமரப் போறாரு. இதுவே எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல யோகங்களும், சிறப்பான யோகங்கள குடுக்க போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாரி சூரியன் கன்னி ராசியில புதனோடையும் சேரப் போறார். உச்சம் பெற்ற புதனோட சேரப் போறாரு. புதாதித்ய யோகம் உள்ள ஒரு அற்புதமான காலம். ஏற்கனவே இன்னொரு சுபகிரகமான முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன் அவர் தன்னுடைய உச்ச வீடான கடக ராசியில பலம் பெற்று நிற்கிறாரு. ஸோ ஏனைய கிரகங்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி உங்களுக்கான துல்லியமான சரியான பலன்களை கொடுக்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மிக பயனுள்ள காணொளியா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு நிச்சயம் பயன்படும். அன்பிற்கினிய துலா ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் துவக்கமே மிக சிறப்பான ஒரு நிலையில ஆரம்பிக்குது. என்ன காரணம்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன், அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் கன்னி ராசியில நீச பலத்துல இருந்துட்டு இருக்காரு. மாதம் துவங்கி முதல் நாள் மாதம் துவங்கின உடனேயே பார்த்தீங்கன்னா, அந்த நீசத்தன்மையை விட்டு, நீச ராசியை விட்டு அவர் உங்களுடைய ராசிக்குள்ளேயே வர்றாரு. ராசிநாதன் ராசிக்குள்ளேயே வர்றாரு. ஆட்சி பலம், மூலத்துரியோன பலம் அடைகிறாரு. கிட்டத்தட்ட உச்ச பலத்துக்கு இணையான பலம்னு வச்சுக்கோங்களேன். உச்ச பலம்ன்றது 100% அப்படின்னா, மூலத்திரிகோணம் 75% பலம். அப்ப நல்ல பலத்துக்கு வந்துட்டாரு. ஸோ நீசத்துல 0ல இருந்தவரு முழு பலம் பெறுறாரு உங்க ராசிநாதன். அப்ப நீங்களே பலம் பெற்ற மாதிரி தானே. ஸோ அந்த வகையில ரொம்ப சிறப்பான துவக்கம் மாதம் 1ஆம் தேதியே முதல் நாளே ஆரம்பிக்குது. ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றால் என்ன பலன் கிடைக்கும்? நீங்க நினைச்ச அனைத்தும் உங்களை தேடி வரும். நீங்க தேடி போக வேணாம். அது உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நிலையை கொடுக்கும். அது போக மன மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. சுக்கிரன் தான் சுபிட்சக்காரகன், சுகபோகக்காரகன், மகாலட்சுமியோட அம்சம். நம்ம பல இடங்கள்ல அத பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ சுக்கிரன் நம்ம மேலேயே இருக்காரு அப்படின்னா, நம்ம எண்ணங்களையும், தோற்றங்களையும் ஒரு புது பொலிவு ஏற்படும். ஒரு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அவர்ட்ட ஏதோ ஒரு காந்தம் இருக்குங்க அப்படின்ற மாதிரி. பார்க்குறவங்கலாம் ஈர்த்துறாரு தன் பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. முன்னாடி சொல்லுவாங்க. இப்ப ஒரு வயசாயிருச்சு யாரும் சொல்றது இல்ல. முன்னாடி நெறைய சொல்லுவாங்க. ஒரு 40, 30ல இருக்கவங்களுக்குலாம் நெறைய தெரிஞ்சிருக்கும். ரஜினி ரசிகர்களுக்குலாம் நெறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்ப சுக்கிரன் குடுக்க போறாரு. அது ஒரு சிறப்பு. அதுக்கு அடுத்ததா ஏற்கனவே தொழில் ஸ்தானம் நல்லாவே இருந்துட்டு இருக்கு. தொழில் ஸ்தானம்ன்றது பார்த்தீங்கன்னா, துலா ராசிக்காரர்களுக்கு கடக ராசி தான். ஸோ அந்த கடக ராசியில உச்ச பலம் பெற்று ஒரு கிரகம், முழு உச்ச பலம் பெற்று ஒரு சுப கிரகம் இருக்காரு. அவர் யார் அப்படின்னா, உங்க ராசிக்கு 3, 6க்குரிய அதிபதியான வியாழன், முழு சுப கிரகம். அவர் உங்களோட தொழில் ஸ்தானத்தில ஆட்சி பலத்தில இருக்கிறாரு. ஸோ தொழில் நிலை சிறப்பா இருக்கு. பொருளாதார நிலை நல்லா இருக்கு. பொதுவாவே குரு உச்சமோ, ஆட்சியோ ஏதோ ஒரு நல்ல நிலையில இருந்தாங்கன்னா, பொருளாதார பிரச்சனைகள் இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆனா, இங்க உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியாவும், தனக்குடும்ப வாக்குஸ்தான அதிபதியாவும் செவ்வாய் வர்றாரு இல்லையா? இந்த செவ்வாய் தான் கடன குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ இந்த கடன குறிக்கக்கூடிய கிரகமா செவ்வாய் வர்றாரு. அதுக்கு அடுத்ததா செவ்வாயை போலவே வேலை செய்யக்கூடிய இன்னொரு கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேது. நிழல் கிரகங்கள்ல கேது செவ்வாயை போல. அது லாபஸ்தானத்தில இருக்கு. அப்ப இந்த செவ்வாய் 9ஆம் இடத்துல ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில இருக்கிறதும், ஆ இந்த செவ்வாயை போலவே வேலை செய்யக்கூடிய கேது ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா, நல்ல நிலையில இருக்காங்க. அப்ப கடனால நீங்க வளரக்கூடிய நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம். கடன் இல்லன்னு சொல்ல முடியாது. கடன் இருக்கும், தொடரும். அந்த கடன உங்களுடைய ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம சரியான வழியில கடன பயன்படுத்துறோன்றதுக்கு சரியான விஷயம் என்னன்னா, நம்ம சரியான முறையில கடன தீர்க்கிறோம்னு அர்த்தம். கடன தீர்க்கிறோம்னா நமக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கணும் இல்லையா? வருமானம் நல்லா இருக்கணும் இல்லையா? ஸோ நல்ல வருமானத்த குரு குடுக்குறாரு. குரு குடுக்குற வருமானத்த வச்சு உங்களுக்கு இருக்க கடன சரியான முறையில திரும்ப செலுத்தி, அதுக்கப்புறமா அதிகப்படியான கடன வாங்கி, அத தொழில்ல இன்வெஸ்ட் பண்றது, குடும்ப தேவைகளுக்கானது செஞ்சுக்கிறது, திரும்ப சரியான முறையில கடன் அடைக்கிறது. இப்படின்னு கடன நல்ல விதமா கையாளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதனால பயம் இல்ல. இந்த ஆண்டு முழுவதுமே அப்படிதான் இருக்க போகுது. ஏன்னா கேது டிசம்பர் மாதம் தான் பயிற்சி ஆக போறாரு. ஸோ அத இன்னும் 4, 5 மாதங்களுக்கு கேதுவோட நிலை லாபஸ்தானத்தில இருந்து கடனால உங்களுக்கு வளரக்கூடிய யோகத்த குடுத்துட்டு இருக்காரு. எது என்னவா இருந்தாலும் சரிங்க. இந்த சுக்கிரன் உங்க ராசிக்குள்ள வந்திருக்காரு இல்லையா? உங்களுடைய ராசிநாதன். அவரு கிட்டத்தட்ட 120 நாட்கள்
உங்கள் ராசியிலேயே தொடர போகிறாரு. உங்கள் காலம்னு சொல்லலாம். அடிச்சா அடுக்க விழாது நம்ம காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இது உங்கள் காலம். நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். யாரும் உங்கள தடுக்க முடியாது. உங்கள தடுக்கிறவங்க தான் தோத்து போவாங்க. நீங்க ஜெயிச்சு வந்துருவீங்க. அதில எந்த சந்தேகமும் வேண்டாம். அதோட முக்கியமா இன்னொரு ஒரு நீங்க வெற்றியாளரா இருப்பீங்கன்றதுக்கான ஒரு அடையாளமா நம்ம சொல்ல நினைக்கிறது, சனியுடைய நிலை. சனி வந்து உங்க ராசிக்கு 4ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடம் யோகஸ்தானத்து அதிபதியா வந்து, அவர் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கு. 6ஆம் இடத்துல சனி, செவ்வாய் போன்ற இயற்கை அசுபர்கள் இருந்தாங்கன்னா, அவங்கள யாருனாலயும் வெல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு அ வெற்றியை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்களா இருப்பாங்கன்றத சனி உங்களுக்கு குடுத்துட்டுருக்காரு. சனி உங்க யோகாதிபதியா வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, நீங்க மனசுல நெனச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே அடைஞ்சு வெற்றி அடைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த சனி பகவானுக்கு குருவோட பார்வையும் இருக்கு. அந்த சனி பகவான் வந்து இயற்கை அசுபரா இருந்தாலும், தற்சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால, குருவோட வீட்லயே மீன ராசியிலேயே இருக்கிறதுனால, அ ந சுபத்துவ தன்மையில தான் இருந்துட்டு இருக்காரு. அப்ப சுபத்துவ யோக பலன்கள சனியும் குடுக்குறாரு, உங்களோட குருவும் குடுக்குறாரு. 6ஆம் இடத்து சனி, 10ஆம் இடத்து குரு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, சேவை ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம் தொடர்பு வரதுனால, இதுவும் ஒரு விதமான தர்ம கர்மாதிபதி யோகம் தான். இதோட ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு. துலா ராசியில இருக்கக்கூடிய அ ம மருத்துவத்துறை சார்ந்தவர்கள். மருத்துவத்துறையில என்ன துறையா வேணா நீங்க இருக்கலாம். மருத்துவரா இருக்கலாம், மருத்துவ பணியாளர்களா இருக்கலாம், லேப் டெக்னீஷியனா இருக்கலாம், இல்ல பார்மசிஸ்ட் மருந்து தயாரிக்கிறவங்களா இருக்கலாம், ஒரு செவிலியரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். உங்க எல்லாத்துக்குமே மிக சிறந்த ஏற்றமான காலம் அடுத்து வரக்கூடிய 4 மாதம். செப்டம்பர் மாதம் மட்டும் கிடையாது. இந்த 4 மாதத்த சரியா பயன்படுத்துனீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய மனிதர்களோட பழகணும். வேலைக்கு லீவ் போட்டுறாதீங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகள தொடர்ந்து செய்துகிட்டே இருங்க. உங்க வளர்ச்சிக்கான நீங்க எடுக்கிற முயற்சிகள தொடர்ந்து செய்துட்டே இருங்க. எதனால நான் சொல்றேன்னு சொல்லிடுறேன். அதாவது மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள். முக்கியமா 3 கிரகங்கள். ஒண்ணு வந்து ராகு, அடுத்து செவ்வாய், அடுத்து சுக்கிரன். குருவும் இதுல வருவாரு. இங்க சந்திரனும் வருவாங்க. இதுல முக்கியமா இந்த 3 பேர் தான். சுக்கிரன், ராகு, செவ்வாய். இவங்க 3 பேத்துக்கும் திரிகோண தொடர்பு இந்த மாதம் ஏற்படுது. எப்படின்னா, உங்க ராசியில இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு 5ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல அதாவது உங்க ராசியில இருந்து 5ஆம் இடத்துல ராகு, ராகு இருக்கிறது வந்து 5ஆம் இடத்துல செவ்வாய், செவ்வாய் இருக்கிறது 5ஆம் இடத்துல சுக்கிரன். 1, 5, 9 கனெக்ஷன் வந்துருச்சு. ஸோ, அப்ப இந்த திரிகோணத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 3 மருத்துவ கிரகங்களும் உங்களுடைய துறை சார்ந்து மிகப்பெரிய வளர்ச்சியையும், வெற்றியையும் குடுக்கும். அது மட்டும் இல்லாம கடன் சார்ந்த விஷயங்கள்லயும் உங்களுக்கு பெரிய வெற்றிய குடுக்குறதுக்கு இந்த திரிகோண அமைப்பு உதவப் போகுது. ஆரோக்கிய குறைபாடுல இருக்கிறவங்களுக்குமே ஆரோக்கியம் மேம்பட போகுது. எந்த விதமான ஒரு என்ன சொல்றது, கிரானிக் டிசீஸா கூட இருக்கலாம். நீண்ட நாள் நாட்பட்ட நோயா கூட இருக்கலாம். அதெல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த கிரகச்சூழல் குடுக்குது. ஸோ, அதனால தைரியமா, சந்தோஷமா, நிம்மதியா இருங்க. உங்க வாழ்க்கை இனிமே கவலைக்கு இடமே கிடையாது. முழுக்க, முழுக்க மகிழ்ச்சியா தான் இருக்க போறீங்க. நீங்க குறிப்பா அ உக்கிரமான பெண் தெய்வம் அதாவது நம்ம பத்ரகாளி அம்மன வழிபட்டு வாங்க. உங்க எந்த ஊர்ல, எந்த கோயில்லாம் கேட்க வேணாம். உங்க ஊர்ல, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய உக்ர பெண் தெய்வம் யாரா வேணாலும் இருக்கட்டும். வழிபட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றங்களும், முன்னேற்றங்களும் இருக்கும். மேலும் இந்த கோச்சார நிலைகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல யோக பலன குடுக்க தயாரா இருக்கு. அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துருக்கிறோம். அதாவது முக்கியமான காரணமா நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, புதாதித்ய யோகம் ஏற்பட போகுது. அப்புறம் குருவுக்கும், சுக்கிரனுக்குமான கேந்திர தொடர்பு ஏற்பட போகுது. வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அமைப்பா இந்த மாதத்துல நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ, இந்த குரு உச்சம், சுக்கிரன் ஆட்சி பலம் பெறாரு. இதுதான் இங்க வந்து ரொம்ப 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 நம்ம ஒரு சிறப்பான இந்த மாதம் துவங்குற முதல் நாள்லயே. ஸோ, அதுதான் வந்து இங்க ஒரு சிறப்பு அம்சம். அதாவது சுக்கிரன் வந்து சுபிட்ச காரகன், மகாலட்சுமியோட அம்சம். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் அதாவது சூனிய பலத்துக்கு போயிருக்கிறது வந்து, திரும்ப முழு பலத்தோட வந்து நிக்கிற மாரி வந்து நிக்கிறாரு. அப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உலகளாவிய அளவுல எல்லாத்துக்குமே வந்து 2 குருவும், சுக்கிர குருவும் சரி, அ அசு இவரு நம்ம வியாழ குருவும் சரி 2 பேருமே பலம் பெற்று இருக்கிறதுனால, அ எல்லாரோட மனதிலயும் அமைதியும், சாந்தமும் நிலவும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலியமா பொருளாதார உயர்வும் ஏற்பட போகுது. பொருளாதாரத்தில இவ்வளவு நாள் நம்ம பல சிக்கல்கள, போராட்டங்கள பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். விலைவாசி நாளுக்கு நாள் விலைவாசி உயர்வு. பல பிரச்சனைகள் இருக்கு. அரசாங்கத்துக்கும் மக்களுக்குமான போராட்டம், பிரச்சனைகள் இப்படிலாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ, இதெல்லாம் தணிவடையறதுக்கான ஒரு அற்புதமான காலமா இந்த செப்டம்பர் மாதம் முதல் நாள் துவக்கம் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து இந்த அரசுக்கும் மக்களுக்குமான போராட்டம் அப்படின்றது வந்து இந்த மாதம் கொஞ்சம் தொடர தான் செய்யும்.
சூரியன், சனியோடைய சமசப்தம பார்வை நம்ம நம்ம ராசி பலன்ல பார்க்கும்போது, ராசிகளுக்கான பலன் பார்க்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம். சனி, சூரியன் தொடர்பு இருக்கிறதுனால, தந்தை, மகன் பிரச்சனை, தலைமை அதிகாரிக்கும் உங்களுக்குமான பிரச்சனை. நீங்க தான் தலைமை அதிகாரி இருக்குன்னா, உங்களுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து அரசாங்கம்ன்னு பார்க்கும்போது, அரசுக்கும் மக்களுக்குமான பிரச்சனை அப்படின்றது இருக்கும். ஆனா, இதுலலாம் 2 பேத்துக்குமே சுமூகமான தீர்வு கிடைக்கும்ன்றது தான் அந்த கோச்சாரம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி கோச்சார பலன் அப்படின்றது வந்து ராசிய அடிப்படையா வச்சு சொல்லக்கூடியது. ராசிய தீர்மானிக்கிறது சந்திரன். மனோகாரகன் சந்திரன். அப்ப மனசுல நம்ம எத பதிய வைக்கிறோமோ, அதன் அடிப்படையில தான் வந்து நமக்கான யோக பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். நம்ம சொல்லக்கூடிய பலன்கள நீங்க முழுமையா நாங்க இல்லாத எதையும் சொல்லல. கோச்சாரப்படி ராசிக்கு இங்க இந்த கிரகம் இருந்தா இந்த பலன குடுக்கும். இந்த கிரகம் உச்சம் பெற்றால் இந்த பலன் குடுக்கும். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இவர் இருந்தா இந்த பலன குடுப்பாங்க. அப்படின்ற ஜோதிட விதிகளின் அடிப்படையில, கோச்சார அடிப்படையில உங்களுக்கான பலன்கள குடுத்துருக்கோம். இத நீங்க அப்படியே எடுத்துக்கணும். நம்பிக்கையா எடுத்துக்கிட்டு, அத மனசுல பதிய வச்சுக்கிட்டு, இதெல்லாம் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்பி, நீங்க வந்து செயல்பட ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுக்கு முழுமையான வெற்றிய கோச்சார கிரகங்கள் குடுக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம, இது மட்டும் போதுமா? கோச்சார பலன் பார்த்துட்டா மட்டும் போதுமா? அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஜோதிடம் சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் நமக்கு எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, விதி, மதி, கதி அப்படின்ற அடிப்படையில குடுத்துருக்காங்க. அதாவது விதி அப்படின்றது நம்மளுடைய சுய ஜாதகம், லக்னம். லக்னத்தின் அடிப்படையில லக்னத்துக்கு ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள்லாம் என்ன நிலையில இருக்காங்க, அ பிளஸ் நமக்கு நடப்பு நேரம், தசாபுத்தி எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பலன். அதுக்கு அடுத்ததா மதி. சந்திரன் அடிப்படையில இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? கோச்சாரம் அடிப்படையா. அதான் வந்து மதியின் அடிப்படையில. அது போக உங்களுடைய ஜாதகத்தில உங்க ராசிக்கு சந்திரன் உங்க ராசின்றது சந்திரன். சந்திரன் எங்க இருக்கிறாரோ, அவர சுத்தி ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்காங்கன்னு வச்சு சொல்லக்கூடிய பலன். அதுபோக கதி. கதின்றது வந்து சூரியனை அடிப்படையா வச்சு சொல்லக்கூடியது. உங்களுடைய ஜாதகத்தில சூரியன் எங்க இருக்கிறாரு, அவர சுத்தி கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு இந்த 3 விஷயத்தையும் எடுத்து தான் உங்களுக்கான துல்லியமான, சரியான பலன குடுக்க முடியும். இப்ப நம்ம இந்த காணொளியில பார்த்திருக்கிறது ராசி அடிப்படையிலான பலன். அதுபடி பார்த்தாச்சு. எல்லா ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். முழுமையான டீட்டெயில் தெரிஞ்சுக்க விரும்புறவங்க, அடுத்து ஃபர்தரா முக்கியமான ஸ்டெப் எடுக்கணும். நீங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் நல்லபடியா நடக்குமா? நடக்காதா? இது செய்யலாமா? கூடாதா? இதெல்லாம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில நிச்சயம் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.